சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் நிரந்தர பேருந்து நிலையம் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காளையார்கோவில் தாலுகாவாக அறிவிக்கப்பட்டு 8 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பேருந்து நிலையம் இல்லாததால் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் அவதிப்படும் சூழல் உள்ளது. மருதுபாண்டியர்களின் நினைவிடம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட ஏராளமானோர் இங்கு வருகின்றனர். இதனிடையே திறந்த வெளியில் பேருந்துக்காக காத்திருப்பதாக குற்றம் சாட்டும் மக்கள் நிரந்தர பேருந்து நிலையம் அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பல பெருமைகளை கொண்ட ஊர், சமஸ்தான கட்டுப்பாட்டு உள்ள கோவில் இருக்கு, பல பெருமைகள் இருக்கு. இங்கே சுமார் இந்த காலாரூரை சுற்றி 20,000 மக்களுக்கு மேலே வாழ்றாங்க. 44 கிராம பஞ்சாயத்துலாம் இருக்குது. ஆனால் இதில் அடிப்படை வசதியான பேருந்து நிறுத்தம் இங்கே கிடையாது. பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் எல்லாருமே மழையிலையும் வெயிலையும் நின்று தான் பஸ் ஏறுறாங்க. இப்படிப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை நல்ல சிறப்பான வசதியோட மக்கள் அவஸ்தை இல்லாமல் சிறப்பான ஒரு பேருந்து நிலையம் கிடைக்கணுங்கிறது ஒரு கோரிக்கையாக நான் சொல்கிறேன்.